ஹலோ எம்ப்ராய்டரி லவ்வர்ஸ், நம்ம பேசிக் ஸ்டிச் சீரீஸில் இன்னைக்கு பார்க்க போகிறது பேக் ஸ்டிச். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊசியை கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டார்டிங்க்கு பேஸ் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்து ஸ்பேஸ் விட்டு ஊசியை கீழே இருந்து மேலே எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட எண்டிங் பாயிண்டில் ஊசியை குத்தி எடுத்துக்கணும். மறுபடியும் சேம் அளவு ஸ்பேஸ் விட்டு ஊசியை கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து முந்தின ஸ்டிச்சோட எண்டிங் பாயிண்டில் ஊசியை குத்தி கீழே எடுத்துக்கலாம். சேம் ப்ராசஸ் ரிப்பீட். ரைட் சைடில் இருந்து ஊசியை எடுத்து லெஃப்ட் சைடில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாக நம்ம ஃபார்வேர்டில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சை பேக் பேடில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை பேக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இடையில சம அளவு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரவுண்டு ஷேப்பு இல்லைன்னா கொடி மாதிரி வளைவுகள் வரும்போது சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக கொடுக்கணும். அப்போ தான் அதோட ஷேப் நமக்கு சரியாக கிடைக்கும். பெரிய ஸ்டிச்சஸாக கொடுத்தோன்னா ஷேப் நமக்கு கிடைக்காது, அது மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டிசைன் எடுத்துக்கலாம். இந்த டிசைனில் நிறைய வளைவுகள் வருது. இந்த வளைவுகளில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேஸ் ஸ்டிச் போட்டுட்டு சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக கரெக்டாக ஷேப்பில் நம்ம குத்தி எடுத்துகிட்டு வரணும். ஷேப்பை விட்டு ஊசியை விளக்கிட்டோம் அப்படின்னா ஷேப்ஸ் நமக்கு கரெக்டாக வராது. ட்ரேசிங் லைனை பார்த்து கரெக்டாக ஊசியை விட வேண்டியது முக்கியம். இது ரொம்ப பொறுமையாக ஸ்டிச்சஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஷேப் மிஸ் ஆகிடும். ஸ்ட்ரெயிட் லைனில் வரும்போது நம்ம பெரிய ஸ்டிச்சஸாக கொடுத்துக்கலாம். ஆனால் வளைவுகளில் கண்டிப்பாக சின்ன ஸ்டிச்சஸாக தான் கொடுக்கணும். அடுத்தது பேக் ஸ்டிச்சோட இன்னொரு மெத்தட் பார்க்க போகிறோம், விப்டு பேக் ஸ்டிச். இதுக்கு நாம் முதல்ல பேக் ஸ்டிச்சை பேஸாக வச்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் எடுத்து பேக் ஸ்டிச்சோட இடைவெளி வழியாக சுற்றி எடுத்துக்கணும். இதே மெத்தடு தான் நம்ம விப்டு ரன்னிங் ஸ்டிச் வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க டிசைனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நான் எடுத்துருக்கிற டிசைன். இதில் லெட்டர் இசட் அப்புறம் கொடி டிசைன், இதில் தான் நம்ம விப்டு பேக் ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீடியில் கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வரும்போது ஃபுல் த்ரெட்டையும் நம்ம மேலே எடுத்துட்டோமான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பேக் சைடில் த்ரெட்டு ஸ்டக் ஆகி நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து கான்ட்ராஸ்டுக்காக ஒயிட் த்ரெட் எடுத்திருக்கேன். இது லெட்டரை இன்னும் எம்போஸ்டாக காமிக்கும்.
ஒரு 3D எஃபெக்ட் வந்து கிடைக்கும் நமக்கு. கவனமாக நீடியில் ஸ்டிச்சுக்கு இடையில விட்டு எடுத்துக்கணும். அடுத்து கொடி டிசைன். இதுக்கு சேம் கலர் த்ரெட்டையே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைன் வந்து இன்னும் போல்டாக திக்காக நமக்கு கிடைக்கும். விப்டு பேக் ஸ்டிச் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இதில் நான் ப்ரூச் பின் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது போல் சாரீஸில் ட்ரெஸ்ஸஸில் வியர் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இதுபோல் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறதுக்கு செல்வா டிசைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன். பாய்.